வெல்கம் சக்தி குக் அண்ட் லைஃப்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக நம்ம வந்து சேரலாம். 3 டேபிள் ஸ்பூன் நல்ல வறுத்த சிறுபயிறு தாங்க எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து நீங்கள் கேஸில் வச்சு கொஞ்சம் மனம் வர அளவு கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்து நம்ம வந்து இதோட சேர்த்து உருண்டையோடு சேர்த்து சாப்பிட்டோன்னா ரொம்ப செமையாக இருக்கும். இது வந்து வறுத்து எடுத்து 3 டேபிள் ஸ்பூன் சிறுபயிறு. இதில் வந்து உங்களுக்கு வந்து சிறுபயிறு இல்லைனா பச்சை பயிரை லைட்டாக வறுத்து தோல் நீக்கி இதே போல் 2ஆக உடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 பவுலில் வந்து சர்க்கரை எடுத்துருக்கேங்க. நம்ம எடுத்து சர்க்கரை பார்த்தீங்கன்னா வந்து கருப்பாக இருக்கும். அது வந்து உருண்டை பண்ணும்போது அதோட கலரே சூப்பராக இருக்கும். 1/4 மூடி அளவு தேங்காய் எடுத்து இதே போல் வந்து லைட்டாக சின்ன சின்ன இதுவாக துருவி எடுத்து கொஞ்சமாக வந்து நல்லா, அதாவது இப்படி ஒத்தையாக விழுற அளவுக்கு சட்டியில் போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப வறுக்கணும்னு தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம வந்து நல்லா வறுத்து தான் எடுத்து வச்சுருவோம். இது பார்த்தீங்கன்னா சுக்கு ஏலக்காயும் போட்டு நல்லா தூள் பண்ணி இதே போல் எடுத்து வச்சுக்கோங்க. சுக்கும் ஏலக்காயும் வயிற்றுக்கு ரொம்பவே நல்லது. நம்ம வந்து நல்ல உருண்டை வந்து வெந்து வரும்போது நமக்கு அதோட மனமே தனி ஃப்ளேவராக நமக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 2 கப் அளவு வறுத்த பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இனி வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் 1 பை 1 சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வறுத்து வச்சுருக்க சிறுபயிரையும் அதோட சேர்த்துக்கோங்க. அடுத்தது தேங்காயும் நம்ம அதோட சேர்த்துக்கலாம். நம்ம இதெல்லாம் வந்து வறுத்து சேர்க்கறதுனால நல்ல மணமாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு வயிற்றுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். கருப்பட்டியும் இருந்தாலும் நீங்கள் அதையும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொஞ்சமாக ஏலக்காய் சுக்குத்தூளும் அதோட சேர்த்துக்கலாம். மனம் செமையாக இருக்கும். வயிற்றுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது. குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இது செம்மையாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சர்க்கரை மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். லைட்டாக பொடி இருந்துச்சுன்னா இதே போல் கையை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு வறுத்த மாவுனால கொஞ்சம் தண்ணி எடுக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா பிறுபிறுன்னு இருக்குன்னு ஜாஸ்தி தண்ணி விட்டிங்கன்னா அதுக்கு பிறகு உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும். ஆனால் அவியும் போது அது வந்து தண்ணி ஆகிரும். அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கட்டியாக அந்த அளவுக்கு உருண்டை பிடிக்கிற லெவலுக்கு இப்போ நமக்கு வந்துடுச்சு. இதே போல் நம்ம வந்து ஒவ்வொரு இதாக உருண்டை பிடிச்சி நம்ம வந்து எடுத்துக்கலாம். தண்ணி தான் இதில் பக்குவம். இந்த ரொம்பவும் தண்ணி வந்து இல்லாமையும் இருக்கக்கூடாது, தண்ணியும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு பார்த்தீங்களா உருண்டை பிடிக்கிறது எவ்வளோ அழகாக வருதுன்னு. உருண்டை பிடிக்கும் போதும் வந்து நல்லா வந்து அழுத்தி போட்டு உருண்டை பிடிக்காதீங்க, மெதுவாக பிடிங்க. அப்போ தான் வந்து நமக்கு நல்லா வெந்து உள்ளெல்லாம் நல்லா சீக்கிரமாக வெந்து வரும். அரிசி மாவு வச்சு நம்ம உருண்டை எல்லாமே பிடிச்சி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இனி வந்து ஒரு இட்லி குட்டத்தில் தண்ணியை எடுத்துக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணி தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து ஒரு இட்லி தட்டில் வந்து துணி சேர்த்துக்கோங்க. துணி சேர்த்து இதே போல் வந்து நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருண்டைகள் எல்லாத்தையுமே எடுத்து 2 வச்சுக்கலாம். மொத்தம் வந்து 11 உருண்டைகள் இருக்குது 2 கப்பு மாவுக்கு. நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து நல்லா ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து கரெக்டாக ஒரு 10 நிமிஷம், குறைஞ்சது 10 நிமிஷம் நம்ம போதும். ஏன்னா நம்ம தண்ணி நல்லா சூடாகினால சீக்கிரமாக நமக்கு வந்து வெந்து வந்துடும். நம்ம ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் கூடுதலாக நம்ம வந்து உருண்டையை வச்சு வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, நமக்கு வந்து இப்போ வந்து கொஞ்சம் ஒரு அரை வேக்காடு கொஞ்சம் கூடுதலாக நல்லா வெந்துடுச்சு. இன்னும் கூட கொஞ்சம் வேகட்டும். இது நமக்கு எப்படி வெந்துடுச்சுன்னு தெரியும்னு பார்த்தீங்கன்னா, இது வேகும்போது நல்ல மனம், நம்ம சேர்த்த ஏலக்காய் சுக்கு மனம் வந்து நமக்கு நல்லா அப்படி ஒரு ஃப்ளேவராக நமக்கு வருங்க. அப்போவே நமக்கு தெரியும், நல்லா நமக்கு வந்து உருண்டை வந்து வேக ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வெந்துடுச்சுனையும் அறுத்தாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து உருண்டை வந்து ரொம்பவும் வந்து இறுகியும் இல்லாமல் நல்ல பூ பார்க்கறதுக்கே நல்லா சாஃப்டாக இருக்குது போல தான் தெரியுது. பாருங்கள், நம்ம அந்த பயிறு சேர்த்தது எல்லாமே ஒரு மாடலாக டிசைனாக இருக்குது. இப்போ பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக சாஃப்டாக பிஞ்சு வருதுன்னு. சாப்பிட்றதுக்கும் ஒரு தனி சுவையாக இருக்குங்க. இன்றைக்கி என்ன ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ இதையே ஈவினிங் ஸ்நாக்ஸாக இன்றைக்கி செய்துக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.